இந்திய அளவில் மிகவும் பிரபலமான பொருளாதார நாளிதழ்களில் ஸ்டாலின் சொன்ன முதலீடு கதையை பாஸ்கான் நிறுவனம் மறுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் முதல்வரும் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரும் நடந்ததாக சொன்ன ஒன்றை நடக்கவே இல்லை என தாய்வான் நாட்டு நிறுவனம் மறுத்துள்ளது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கும் பிரபல நாளிதழ்களை இந்தியா முழுவதும் இருக்கும் தொழிலதிபர்கள் படிக்கிறார்கள். நம் மாநில முதல்வர் நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறியிருக்கிறார் என வெளியாகி இருக்கும் இந்த செய்தியை அவர்கள் படித்தால் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் எதிர்காலத்தில் இங்கு முதலீடு செய்வார்களா? இதை படிக்கும் சாமானியர்கள் என்ன நினைப்பார்கள்? தாய்வான் நிறுவனம் என்பதால் உலக அளவில் இது பேசுபொருளாகும். அற்ப அரசியலுக்காக இப்படி அவமானப்பட்டு நிற்கிறார்களே, இப்போது கூட இது குறித்து அரசியல் செய்கிறார்கள் என டிஆர்பி ராஜா வெட்கமின்றி பேசியிருக்கிறார். பாக்ஸ்கான் நிறுவனம் உண்மையிலேயே முதலீடு குறித்து பேசியிருந்தால் ஆதாரத்தை வெளியிடுவாரா? வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டி கிரிஞ்ச் காமெடி செய்த டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டால் இன்று தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை ஆதாரத்தோடு மறுக்க தயாரா? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என கேட்டால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு திராணி இருந்தால் தொழில் முதலீடு குறித்து வெளிநாட்டு முதலீடு குறித்து ஊக்குவிப்பு வாரியத்திடம் ஒப்புதல் பெற்ற ஆதாரத்தையோ அல்லது துறை ரீதியான ஒப்புதலுக்கு விண்ணப்பித்த ஆதாரத்தையோ காட்ட முடியுமா? காட்டினால் நல்லது. இன்னும் பள்ளி சிறுவர்களைப் போல வெள்ளை பேப்பரை காட்டினால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என மக்கள் உங்களை விமர்சிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது.